நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஹவ் டு கிரியேட் கார்ட்டூன் எஃபெக்ட். வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஒரு அப்ளிகேஷன் தேவை, அது பேர் கைன் மாஸ்டர். இப்போ அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷனோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ரேஷியோவை செலக்ட் பண்ணுங்கள், மீடியாவை கிளிக் பண்ணுங்கள், பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணுங்கள், டிக் கொடுத்துருங்க, லேயரை கிளிக் பண்ணுங்கள், மீடியாவை செலக்ட் பண்ணுங்கள். இதில் ஒரு ஹவுஸோட ஃபோட்டோ தேவை, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதை இந்த எண்டில் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் குரோமா கீ செலக்ட் பண்ணி எனபிள் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் கொடுத்துட்டு அதனால் எண்டுக்கு கொண்டு போயிருங்க. இப்போ கீ ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். அந்த இமேஜோட சைஸை லென்த் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ கீ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதை கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த வீட்டை அந்த எண்டுக்கு கொண்டு போயிருங்க. ஓகே, டிக் கொடுத்துருங்க. இந்த மீடியாவை செலக்ட் பண்ணுங்கள். இதில் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க ஒரு வீடியோ தேவை, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ட்ராப்பிங் கொடுங்க. அதில் நீங்கள் என்ன வீடியோ டவுன்லோட் பண்ணிக்கிறீங்களோ அதில் அந்த ஆப்ஜெக்ட் மட்டும் தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு டிக் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் அந்த வீடியோவை செலக்ட் பண்ணி குரோமாக்கி அந்த ஆப்ஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எஃபெக்ட் வேணும்னா லேயரை கிளிக் பண்ணி மீடியாவை செலக்ட் பண்ணி ஒரு க்ளவுட் இமேஜை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து மரத்தோட ஃபோட்டோலாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இமேஜை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ப்ரோமாக்கிட்ட போய் எனபிள் கொடுத்து கீ கலர் வந்து பிளாக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு மறுபடியும் லேயர் செலக்ட் பண்ணி மீடியாவை செலக்ட் பண்ணி இப்போ நம்ம இதை கிராப் பண்ணிக்கலாம். ஓகே, மறுபடியும் குரோமாக்கி ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். எனபிள் கொடுத்து கீ கலரை சேஞ்ச் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். டிக் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து டிக் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இப்போ நான் அந்த வீடியோவை ப்ளே பண்ணுறேன். இப்போ நீங்கள் வந்து அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிக்கல, அதை வந்து லென்த் பண்ணிக்கோங்க. அதனால தான் நடுவில் எனக்கு மறைஞ்சிச்சு. ஓகே, கொடுத்துட்டு மறுபடியும் அந்த க்ளவுடோட இமேஜை கொடுத்து வந்து கொஞ்சம் லென்த் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துருங்க. மறுபடியும் லேயரை கிளிக் பண்ணுங்கள், மீடியாவை செலக்ட் பண்ணுங்கள். இதில் அந்த ஹவுஸோட ஃபோட்டோவை மறுபடியும் கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடு மறைஞ்சதையும் இந்த வீடு வர மாதிரி எப்படின்னு காட்டுறேன்.
பண்ணிவிட்டு அதை இந்த எண்டில் வச்சுருங்க. வச்சுட்டு குரோமா கீழே போய் எனபிள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஒரு வாட்டி. வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இந்த இமேஜை செலக்ட் பண்ணி கீ ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த கீயை செலக்ட் பண்ணி இன்னும் வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணி இந்த இடத்துக்கு வச்சுக்கலாம். டிக் கொடுத்துருங்க. இப்போ அந்த வீடியோவை பாருங்கள். பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ சூப்பராக இருக்குது. இது மாதிரி நீங்கள் நிறைய எஃபெக்டை கிளிக் பண்ணி இது மாதிரி நீங்கள் க்ளவுடை கூட நவர வச்சுக்கலாம். அது எப்படின்னு பாருங்கள். இதுவும் கீ ஆப்ஷன் வச்சு தான். கீ ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை கொஞ்சம் மூவ் பண்ணி இப்போ நீங்கள் க்ளவுடை வந்து நவுத்துனீங்கன்னா டிக் கொடுத்துட்டு இப்போ பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த க்ளவுடு நவுற மாதிரி இருக்குது. இது மாதிரி நீங்கள் இமேஜெலாம் சூப்பராக இது மாதிரி அனிமேஷன் பண்ணலாம். இப்போ அதை எப்படி சேவ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணி ஷேர் மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் கொடுங்க. ஸ்கிப்பு கொடுங்க. இப்போ எக்ஸ்போர்ட் ஆகுது. இந்த மாதிரி தான் சேவ் பண்ணணும். நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்காது. தெரியலன்னா பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அடுத்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள்.